ரெண்டாவது கியரில் அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணி போய்க்கலாம். ஏன்னா லெஃப்ட்டு மேட் ஏறிச்சுன்னா அந்த வண்டியில் ரேச்சாரு பாருங்கள், 1 இன்ச்சு கேப்பில் வண்டி விலையை போகுது. அப்படியே எக்ஸ்ட்ரா கால் எடுத்துகிட்டு கிளச்சை முடிச்சுட்டு அப்படி ஒரே எழுப்பு தான் 3வது கியருக்கு போயிடலாம். அவ்வளோதான். 3வது கியர், 3rd கியர், சிங்கிள் கிளச்சு. அப்படியே கிளச்சை மதிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கால் எடுக்கலாம், கிளச்சை முடிச்சுட்டு அப்படியே நோட்டு அப்படி இழுத்து நம்ம சேர்த்து அப்படி டக்குன்னு தள்ளிக்கலாம். 4th கியர், 4வது கியருக்கு போயிட்டான். ரோட்டில் வர்றாங்க, ஒரு 6 அடிச்சுக்கலாம். பாருங்கள், கிளச்சை வந்து டக்குனு கால் எடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். திருப்பி எக்ஸ்ட்ரா கால் எடுத்துகிட்டு கிளச்சை முடிச்சுட்டு டாப் கியர், சிங்கிள் கிளச் பாருங்கள். சிங்கிள் கிளச்னா அப்படி முடிச்சுட்டு அப்படி ஒரே இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். டாப் கியர், 5வது கியர். சின்ன ரோடு, வண்டி வாசி வந்துடக்கூடாது, பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். நம்ம இதெல்லாம் தோட்ட சாலை இல்லை, அது பாருங்கள், பண்பாதை அதெல்லாம் டக்குன்னு வந்துடுவாங்க. லோக போஸ்ட்டு நம்ம டக்குன்னு எங்கிட்ட ஒதுக்க முடியாது, ஏன்னா இடம் பத்தாது. பெரிய வண்டி வந்துருச்சுன்னா இடம் பத்தாது. அளவான ரோடு, இதெல்லாம் கிராமத்து பக்கம் போகிறது. அந்த தெருவுக்குள்ளே வந்து இப்படி